குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வித்தியாசமான முறையில் முறுக்கு எப்படி மாவு ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறது, எண்ணெயே குடிக்காத அருமையான முறையில் ரொம்ப டேஸ்ட் அதிகமான முறுக்கு எப்படி செய்கிறது, ஒரே வகையான மாவில் ஒரு 3 வகையான முறுக்கு எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய, ரெகுலராகவே செய்யக்கூடிய அருமையான மெத்தடாக இருக்குங்க. ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கு அரிசி அரைச்சிட்டு செய்யாத ஆட்டி தான் செய்ய போகிறோங்க. இட்லி அரிசியில் 5020 அல்லது குருவை அரிசி இதுக்கு ரொம்ப சூட்டபிள். ஆனால் குருவையை விட 5020 ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆனால் வீட்டில் இருந்தது குருவை அரிசி தான், அதுதான் போட்டிருக்குறேங்க. குருவை அரிசி ஒரு 4 ஆழாக்கு போட்டிருக்கேன். எவ்வளோ குருவை அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அரிசியில் சரி பாதி பொட்டுக்கடலை மாவு போடுற மாதிரி இருக்குங்க. அரிசி ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி கிளம்பி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசி தான் நம்ம கிரைண்டரில் போட போகிறோம். ஒரு கை அரிசி போட்டதையுமே அதில் நான் ஒரு 10 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கிறேன். அதை நான் போட்டிருக்கேன் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்ன்றதுக்காக. அந்த ஒரு கை அரிசியும் வரமிளகாயும் நல்லா நேவ மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அடுத்ததை போடணும், மீதி அரிசியும் போடணுங்க. இல்லைன்னா வரமிளகா அரையாத போட்டால் அந்த வரமிளகா திட்டாக நம்ம மாவு பிழியும் போது நடுவில் ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். அதனால் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டி பெருங்காயம் 1 போட்டுக்கிறேங்க. சீரகமும் பெருங்காயமும் உங்களுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். இது 2 போட்டதையும் மீதி அரிசியும் போட்டு நல்லா நெய்வை மசிஞ்சு ஆட்டி எடுக்கிற நேரத்துக்கு ஒரு 4 டீஸ்பூன் ஓமம் கையில் நசுக்கி போட்டு தோண்டிடணுங்க. இப்போ ஓமம் முன்னாடியே போட்டால் அது கசப்பு தன்மை வந்துடும். அதனால் தோன்ற நேரத்துக்கு ஓமம் போட்டால் தான் நல்லா இருக்குங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு ஈரமில்லாத நல்லா தொடச்சிக்கிட்டு அதில் ஒரு 400 கிராம் பொட்டுக்கடலையை போட்டு நைஸாக தூள் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா ஒரு 3/4 கிலோ அரிசி நான் எடுத்துருக்குறேன். அதில் 4 ஆழாக்குக்கு 2 ஆழாக்கு பொட்டுக்கடலை மாவு வேணும். அதனால் நான் ஒரு 400 கிராமை தூள் பண்ணியிருக்கிறேன். அதை தூள் பண்ணி நல்லா சல்லடையில் போட்டு சளிச்சு அந்த கப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இருக்கிற மாவை மட்டும் நீங்கள் 4 டம்ளருக்கு எதில் அளந்தீங்களோ அதுலேயே 2 டம்ளர் அளந்து இந்த பொட்டுக்கடலை மாவை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உப்பு போடக்கூடாது, நம்ம சொல்கிற நேரத்துக்கு தான் உப்பு போடணுங்க. இப்போ போட வேண்டிய எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வெண்ணெயோ அல்லது நெய்யோ போடணும். நான் வெண்ணெய் தான் போட்டிருக்கேன். 100 கிராம் வெண்ணெய் அப்படியே உள்ளே போட்டுடலாம். காய்ச்சி போடணும், ரூம் டெம்பரேச்சர் வரணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை அந்த க்யூபை அப்படியே போட்டு நம்ம பிசையும் போது உங்களுக்கு அந்த சில்னஸ் இருக்கையில் அந்த மாவை சீக்கிரம் புளிப்படையாது. நீங்கள் மீதி ப்ரிப்பரேஷன் வேலையை செய்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். மாவில் போட்டு கலந்ததையுமே அந்த க்யூப் நல்லா மெல்ட் ஆகிடும். ஒரு வானொலியில் ஆயில் விட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு ஃபுல்லில் வச்சுடுங்க, கம்மியில் வைக்க வேண்டாம். ஆயில் ஹீட் ஆனதையும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை அந்த ஆயிலில் போட்டிங்கன்னா இந்த ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் உங்களுக்கு பொங்காது. நான் இன்றைக்கி செக்கெண்ணெய் கடலெண்ணெய் தான் விட்டுருக்குறேங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். பேக்கெட் எண்ணெய் எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ மாவில் உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு சூடான எண்ணெய் ஒரு நல்ல குழிக்கரண்டி அளவு அந்த உப்பு மேலே ஊற்றுனீங்கன்னா அந்த உப்பும் கரைஞ்சிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த சூடான எண்ணெய் விடும்போது உங்களுக்கு முறுக்குக்கு எண்ணெய் குடிக்காதுங்க. இது 2ம் தான் இதுக்கு முக்கியமான டிப்புங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்துகிட்டு அந்த கரண்டியை திருப்பிக்கிங்க. கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹைட்டாக தூக்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற ஷேப்புக்கு கரெக்டாக வரும். பிஞ்சு போகாது, உடையாது, எந்த விதத்துலேயும் உங்களுக்கு மைனஸ் வராதுங்க. புளியறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் எப்படி வருதுன்றதை நீங்கள் கண்ணில் பார்க்கணுன்னா கொஞ்சம் ஹைட்டு டிஸ்டன்ஸாக அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடுங்க. அந்த கரண்டியை ஒரு 4 முறுக்குக்கு ஒரு தடவை எண்ணெயில் நினச்சிக்கோங்க. அதை நீங்கள் திருப்பி போட்டையில் அப்படியே உள்ளே விழுந்துடும். உங்களுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க. இப்போ மொத்தமாக ஒவ்வொரு தடவையும் ஒரு 7-8 முறுக்கு நீங்கள் போடலாம். போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அடுப்பை ஃபுல்லில் வச்சுருங்க. ஃபுல்லில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பயுமே அடுப்பை ஃபுல்லில் வச்சாதான் ஆயில் குடிக்காதுங்க. அதுக்கப்புறமே நீங்கள் பாதி கம்மியாக வைக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சிங்கன்னா முறுக்கு வேகாது. அதனால் நீங்கள் பாதி கம்மியில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு. பொட்டுக்கடலை போட்டு செய்கிற முறுக்குக்கு ஈக்குவல் எந்த டேஸ்ட்டுமே வராதுங்க. அவ்வளோ சாஃப்டாக பொறுன்னு இருக்கும். இதில் என்னென்னா பொட்டுக்கடலை என்ன கலரில் இருக்குதோ அதே கலரில் முறுக்கு வரணும்.
அதை விட செவந்தா நீங்கள் கருக விடுறீங்கன்னு அர்த்தம். சேம் அந்த லைட் எல்லோவில் வந்தால் தான் நீங்கள் எடுக்கிற முறுக்கு சாஃப்டாக கிறிஸ்பாக டேஸ்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் ஐடென்டி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டைப் ஆஃப் முறுக்கு, சுத்து முறுக்கு நல்லா வந்து சுற்றி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது தேன் குழல் முறுக்கு. அந்த ஒத்த வரிசை முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா, இதுவும் அதே மாதிரி ஹைட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸை தூக்கிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஷேப் வரும். அந்த ரவுண்டு தானாகவே சுற்றிக்கு, நீங்கள் கையிலலாம் சுற்றி விட வேண்டாங்க, அழகாக சுற்றிக்கும். நீங்கள் கடைசியாக கட் பண்ணுறதை மட்டும் கட் பண்ணி டச் பண்ணிட்டிங்கன்னா போதும். இதுவும் நீங்கள் கரண்டிலேயே போட்டு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அழகாக விழுந்துடும் உங்களுக்கு. இந்த டைப் ஆஃப் முறுக்கும் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். இந்த முறுக்குக்கு நீங்கள் எள்ளு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எள்ளு போடலை. எங்கள் வீட்டில் 2-3 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கெல்லாம் வீசிங் டேபிள் உள்ளவங்க, அதனால் நான் எள்ளு போடலைங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் எள்ளு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக 3வது வகையான முறுக்கு உங்களுக்கு. இது வந்து ஓட்டு பக்கோடான்னு நம்ம சொல்லுவோம். இது அதுலேயே பிழிஞ்சு விடுறது தான் உங்களுக்கு. அப்படியே அதே மாவில் நீங்கள் பிழிஞ்சு விட்டுறலாம். இதில் வெள்ளை எள்ளு போட்டு சுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரமாதமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணை எதுவுமே இருக்காது. நீங்கள் போட்டு சுட்டு நீங்கள் அப்படியே லைட் எல்லோ வந்ததையும் திருப்பி போட்டு நீங்கள் இந்த முறுக்கை நீங்கள் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ ஒரே மாவு தான், ஆனால் 3 வகையான முறுக்கு நம்ம சுட்டு முடிச்சிட்டோம். இது வந்து ப்ரிப்ரேஷனும் ரொம்ப ஈஸி, செய்கிறதும் ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு இதுக்கு ஈடு இணையே இருக்காதுங்க. இந்த டைப் ஆஃப் முறுக்கை நீங்கள் ஆட்டி சுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் அரைச்சி உளுந்து போட்டு செய்யணும் அப்படின்றதையும் நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா இதோடைய பொறுவொறுப்புக்கும் ஈக்குவல் அந்த உளுந்து போட்டு சுடுற முறுக்கு வரவே வராதுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா போட்டிருக்கிறதுனால நீங்கள் கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். எந்த ஸ்மெல்லும் வராது, நல்லாயிருக்கும் உங்களுக்குங்க. எண்ணெய் வந்து கொதிக்கிற எண்ணெய் விட்டுருக்கிறதுனால அந்த பட்டரும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு வராதுங்க. ரொம்ப டேஸ்ட்டான அருமையான முறுக்கு. இன்றைக்கி 3 வகையான முறுக்கு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்க. மாவு ப்ரிப்பரேஷன்லேருந்து ஆயில் குடிக்காத இருக்கிறதுலேருந்து எப்படி எடுக்கணுன்றதுலேருந்து எல்லா டிப்பும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.